Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கர்ப்பிணிகள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் தான் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் சொல்றாங்க. ஸோ நம்மளையே எப்படி ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல சில டிப்ஸ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் தான் குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான சூழ்நிலை எப்போதுமே அமையும்னு சொல்ல முடியாது. கர்ப்பமாக இருக்கும்போது பெண்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும், குழந்தை எப்படி பிறக்கும், எந்த குழந்தை நம்மளுக்கு பிறக்கும் அப்படிங்கிற யோசனையும் அதிகமாக இருக்கும். அப்புறம் என்னென்னா மகிழ்ச்சி, பயம், வருத்தம், சோகம், ஏமாற்றம், எரிச்சல் இது எல்லாமே கர்ப்ப காலத்துலேயும் கலந்துருக்கும். உங்களோட சோகம், துக்கம், கவலை இது எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்களோட குழந்தைக்காக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, சுற்றி இருக்கும் சூழல், தூக்கம், தியானம், உறுதுணை, பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே அமைச்சிக்கணும். தினமும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செயல்களை செய்யுங்க. சினிமா பார்ப்பது, மசாஜ் செய்கிறது, ட்ராயிங் பண்ணுறது, கிராஃப்ட் பண்ணுறது, இப்படி உங்களை மகிழ்ச்சியாக வச்சுருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்சமான செயல்களை செய்யுங்க. நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது மனசில் என்னென்ன தோணுதோ அதை உங்கள் அம்மாவிடமோ உங்கள் கணவரிடமோ இல்லைனா நெருங்கிய சகோதரியிடமோ நீங்கள் அடிக்கடி ஷேர் பண்ணுங்கள். அடிக்கடி குழந்தைகிட்ட தனியாக இருக்கும்போது பேசுங்க. உங்களோட ஆசை, கனவு, லட்சியம் இது எல்லாத்தையுமே குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதுனால வயிற்றில் இருக்கும் குழந்தையும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணும், நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். கர்ப்பமாக இருக்கும் தருணத்தில் உங்கள் மனசில் என்னென்ன தோணுதோ, ஆசைகளாக இருக்கட்டும், கனவுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா குழந்தையோட மூமெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு டைரியில் எழுதி வைங்க. இது உங்களோட மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கவும் பிற்காலத்தில் குழந்தைகிட்ட காமிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது குழந்தைக்கு நீங்கள் பேசுகிறது எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது நல்ல விஷயங்களை பேசுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் குழந்தையோட மனநிலையும் மாறும். மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சுருக்க மெதுவான நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, மியூசிக் கேட்குறது, அதிகமாக ப்ரே பண்ணுறது, சரியான நேரத்தில் தூங்குறது இது எல்லாத்தையுமே உங்களோட வாழ்க்கையில் அமைச்சுக்கோங்க. தினமும் உங்களுக்கு பிடிச்சமான செயல்களை செய்ய ஆரம்பிங்க. அதாவது உங்களுக்கு டிவி பார்க்க பிடிக்கும்னா டிவி பாருங்கள், மசாஜ் செய்ய பிடிக்கும்னா மசாஜ் செய்யுங்க. காமெடி வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா காமெடி வீடியோஸ் பாருங்கள். அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ட்ராயிங் வரைகிறது, கிராஃப்ட் செய்கிறது, இந்த மாதிரி உங்கள் மனநிலையை மகிழ்ச்சியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணக்கூடிய சில செயல்களை நீங்கள் டெய்லியும் செய்யலாம். சில சண்டைகள், பிரச்சனைகள், கவலைகள் இது எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் மைண்டில் ஒன்றே ஒன்று தான் தோணணும். அது என்னென்னா, நம்ம கர்ப்பமாக இருக்கோம், நம்ம வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது, நம்ம குழந்தைய நம்ம ஆரோக்கியமாக பெற்றெடுக்கணும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு அடிக்கடி மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் யோசனைகளில் இருக்கிறது, சண்டை, சச்சரவு, இந்த மாதிரி பிரச்சனைகளில் ஈடுபடுறது இது எல்லாமே உங்கள் குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். அபார்ட்டாக கூட வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட மனநிலையை ரொம்பவே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சிருக்க ட்ரை பண்ணுங்கள். கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு அவசியமான, தேவையான, நம்பக்கூடிய தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்பாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்து உங்களோட குழந்தைகளை ஆரோக்கியமாக பெற்றெடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.